தலைப்பு தேவன் ஒழுங்குபடுத்தின தேவ மனிதர்கள். தேவன் ஒழுங்குபடுத்தின தேவ மனிதர்கள். நான் எல்லா விஷயத்திலும் ஒழுக்கமா இருக்கிறேனா? இல்லை. தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கல. தீத்து 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுகளின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தீத்து 1:5. சீக்கிரம் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. நீ குறைவாயிருக்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு சரி, நான் உன்னை கிரேத்தா தீவில் என்ன செய்தேனே, விட்டு வந்தேனே. எதுக்காக? குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்காக. சரி, என்ன குறைவு அந்த கிரேத்தா தீவர்கிட்ட? 12ஆம் வசனம். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள். இந்த கேரக்டரை பார்த்தீங்களா? யாருடைய கேரக்டரு? கிரேத்தா தீவார். அந்த கிரேத்தா தீவார் ஒழுங்கற்று இருக்கிறாங்க. அவங்க பெருவயிற்று சோம்பேறிகள், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள். அப்போ அவங்க எல்லாரையும் போய் தீர்த்து ஒழுங்குபடுத்த முடியுமா? ஒரு ஊரை போய் ஒழுங்குபடுத்த முடியுமா? முடியாதுங்க. அந்த ஊரில் உள்ள சபை விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க? அப்படிப்பட்ட குணத்தில் இருந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஓயா பொய் எங்கே இருக்குது? விசுவாசிகள்கிட்ட இருக்குது. பெருவயிற்று சோம்பேறிகள் நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிற குணம் இருக்குது. துஷ்ட மிருகங்கள், அதாவது மிருக குணங்கள். இவங்களெல்லாம் நீ என்ன செய்யணும்? ஒழுங்கு பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், தேவன் ஒழுங்குபடுத்துகிறார். சபை என்பது பூரணமானது இல்லை, அப்படிதானே? நிறைய செய்திகளில் தேவ மனிதர்கள் நமக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சபையானது பூரணமானது அல்ல. பூரணத்தை நோக்கி தெய்வம் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். ஒரு வாலிபன் ஒரு ஐயாட்ட போய் கேட்டான், ஐயா, சண்டை சச்சரவு இல்லாத, கோபதாபங்கள் இல்லாத நல்ல ஒரு சபையை காமிங்கயா, நான் அங்கே போனேன் அப்படின்னா. அவர் சொன்னாராம் கூப்பிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சபை தான் உனக்கு மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னார். ஏயா நீ போய் அங்கே சண்டை உருவாக்கிடுவ அப்படின்னு. அப்போ சபை என்பது பரிபூர்ணமானதல்ல. பரிபூரணத்தை நோக்கி என்ன செய்கிறது? சபை பயணிக்கிறது. எபேசியர்ல பவுல் எழுதுறார் இல்லையா? கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மாசற்று மகிமையுள்ள சபையாகிய தமக்கு முன்பதாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுத்தார். ஒரு பூர்ணமான நிலையில சபை உருவாக்குவதற்காக ஆண்டவர் தம்மையே அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அதே பவுல் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பேர் என்னங்க? பேரு பரிசுத்தவான்கள். அவங்களே என்ன செய்யணுமா? சீர்பொருந்தணுமா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு தம்முடைய சபையை மேய்ப்பதற்காக நிறைய என்ன சொல்ற அப்போஸ்தலர்களையும் மேய்ப்பர்களையும் சுவிசேஷர்களையும் போதகர்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏற்படுத்தி. யார் சீர்பொருந்தணும்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். பேர் பரிசுத்தவான் தான், ஆனால் என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. நல்ல பேர் பரிசுத்தவான். ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அந்த நிறைவை நோக்கி நம்மை நடத்துகிறார். அப்போ ஒழுங்கு நடவடிக்கையை தெய்வம் என்ன செய்கிறாருங்க? எடுக்கிறார். சபையின் ஒழுங்கு நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம சபையில், இல்லையா? நீங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவ மனிதர் அந்த அற்புதமான ஞானம் உள்ளவனாக இருந்து அந்த புத்தகத்துக்கு தலைப்பு கொடுத்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வரும்பொழுது சபையின் ஒழுங்கு நடவடிக்கை பற்றி ஞானம் உள்ளவனாக இருந்து நல்லா எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தில். ஏன்னா சபையில் ஒழுங்கு நடவடிக்கை இல்லாததுனால உலகத்தார் செய்யாத பாவத்தை சபையில் உள்ளவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். அதை குறித்து துக்கப்படாமல் இருக்கிறீங்களப்பா, கவலைப்படாமல் இருக்கிறீங்களே, அவனை அடித்து சாத்தாங்காயில் கொடுங்கப்பா,
பிடிச்சி சாத்தாங்கையில் கொடுங்கப்பா அப்படின்றார் பவுல். ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட, தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட தேவ மனிதர்கள், தேவன் ஒழுங்குபடுத்துகிறார். சில நேரங்களில் சிலரை ஒழுங்குபடுத்துகிறாரு, சில பேரை உலகத்தை விட்டே எடுத்துக்கிறார். அவ்வளவுதான். இதெல்லாம் ராம்குமார் நீ எங்களுக்கு சொல்ல தேவையில்லைப்பா, இது உனக்கு தான் அப்படின்னா எனக்கு தான். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நானே செய்கிறேன். இந்த நாட்களில் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களோடு கற்றுக் கொடுக்கிறேன். ஒழுங்குபடுத்துகிறார். நம்ம பிறரை தான் ஒழுங்குபடுத்துறதுல நம்ம கவனமாக இருக்கிறோம் இல்லையா? அப்பத்தில் ரசத்தில் அந்த பானம் பண்ணும் பொழுது அந்த 1 Corinthians புத்தகத்தில் பவுல் தெளிவாக சொல்கிறார் இல்லையா? அவனவன் பிறனை சோதித்தெரிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். அப்படியா? தன்னை தானே சோதித்தெரிந்து. நம்ம எப்பொழுதுமே பக்கத்தில் தான் பார்க்குறோம், அவனோட நான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு. இல்லைங்க, நாமே பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் நம்மை சரியாக்கணும். ஒரு ஊழியக்காரருடைய 5 வயசு பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான். அவர் செய்தி எடுத்துகிட்டே இருந்திருக்கிறாரு. இவனை எப்படியாவது தொந்தரவு பண்ணாமல் இவனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சாருன்னா, கூப்பிட்டாரு. தம்பி இங்கே வா. வந்தான். என்ன டாடி? இந்த ஒரு வரைபடத்தை, இந்தியாவுடைய வரைபடத்தை எடுத்து காமிச்சார். என்ன டாடி இது? இந்தியாவுடைய வரைபடம், இந்தியாவுடைய மேப். இதை நான் சுக்குநூறாக டாடி உன் கையில் கிழிச்சு கொடுத்துருவேன். நீ மறுபடியுமா இந்த இந்த வரைபடத்தை மறுபடியும் என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தி நீ கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டேன்னா நீ என்ன கேட்டாலும் டாடி என்ன செய்வேன்? வாங்கி தருவேன் அப்படின்ட்டு. சரிங்க டாடி. இந்த ஊழியக்காரன் சுக்குநூறாக கிழிச்சு என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டார். இவன் போனான், முயற்சி பண்ணி பார்த்தான். இந்தியாவுக்கு கீழே இலங்கை இருக்குமே, இலங்கையை தூக்கி வச்சு பார்த்தான். மேலே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. திடீர்னு ஒரு மனுஷ கண்ணு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு ஐடியா வந்துருச்சு. ஒரு மனுஷ கண்ணு இருந்தால் இன்னொரு மனுஷ கண்ணு என்ன செய்யணுமே? இருக்கணுமே. அப்படி சொல்லி பக்கத்தில் இன்னொரு கண்ணை வச்சான், மூக்கை வச்சான், தலையை வச்சான், ஒரு முகத்தை உருவாக்கி திருப்பி பார்த்தா என்ன ஆயிடுச்சுங்க? இந்தியா வந்துருச்சு. இந்த மேப்புக்கு பின்னாடி என்ன இருந்திருக்குது? ஒரு மனித முகம் இருந்திருக்குது. இப்போ மனித முகத்தை சரியாக்கிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? இந்திய வரைபடம் சரியாயிருச்சு. வேகமாக டாடிகிட்ட போன டாடி. அவருக்கு ஒரே ஆச்சரியம். இவனால் இது முடியாது, எப்படி சீக்கிரமாக கொண்டு வந்துட்டானே, என்னடா தம்பி என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை டாடி, இந்த மனுஷனை சரியாக்கினே இந்தியா சரியாக்கிருச்சு அப்படின்னு. மனுஷன் சரியானா இந்தியா சரியாயிருச்சு. சபையில் அவங்க சரியானும் இவங்க சரியாகணும் இல்லை, நான் சரியான எல்லாம் என்ன ஆயிரும்? எல்லாம் சரியா, என் வாழ்க்கை சரியா. அப்போ நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு ஒத்துழைக்கிற அருமையான சகோதரர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்போ இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட தேவ மனிதர்கள், தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட தேவ மனிதர், தேவன் ஒழுக்கம் உள்ளவர் இல்லையா? பேழையை உண்டாக்க சொன்னார் இல்லையா? இத்தனை அடி நீளம், இத்தனை அடி உயரம், இத்தனை அடி அகலம். அதுக்கு மேலே ஒரு அடி நீளமாக போனாலும் பேழை மூழ்கிடும், மிதக்காது. தேவன் ஒழுக்கம் உள்ளவர், அளவு கொடுத்தார். அதிலிருந்தே அவருடைய ஒழுக்கம் நமக்கு தெரியுது. அடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவதற்காக மோசையை கூப்பிட்டாரு. அதுக்கும் அளவு கொடுத்தார். அந்த திரையின் அகலம், பெட்டியின் அகலம், அந்த கழுந்தின் அகலம், கூடாரத்தின் அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றுக்கும் அளவு கொடுத்தாரு. இந்த 2 விஷயத்தில் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 விஷயம் நடந்துச்சு. பேழையை கட்டி முடித்ததுக்கு அப்புறமாக பேழை மிதந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணின பின்பு கர்த்தருடைய மேகம் என்ன செய்ததாங்க? கூடாரத்தில் தங்கிற்று. இந்த நோவாவும் சரி, மோசையும் சரி, அவங்கள பற்றி ஆவியானவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அவர்கள் தங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே என்ன செய்தார்கள்? கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அந்த ஒழுங்கின் தேவனுடைய ஒழுங்கின்படி செய்ததினாலே ஆசீர்வாதம். சில சூழ்நிலைகளில்
ஒழுங்கற்று நடக்கும் பொழுது தேவனே வந்து என்ன செய்கிறாரு? ஒழுங்குபடுத்துகிறார். ஆனால் தான் ஒழுங்குபடுத்தப்பட்ட தேவ மனிதர்கள் என்ற நிலையில் ஒரு 5 பேரை நான் வேகமாக 5 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். முதல் மனுஷன் யாக்கோபு. வசனம்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கிற வசனம்தான். யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி விட்டான். ஏமாற்றினதுக்கப்புறம் அவங்க தாய் தான் வந்து கூப்பிட்டு சொல்கிறா, ரெபேக்கா ஓடிடு அடிடு. என்ன செய்யுது? ஓடி. அவள் தான் ஓடுறதுக்கு சொல்லி கொடுத்தவ. ஏமாத்துறதுக்கும் சொல்லி கொடுத்தது யார் தான்? தாய் தான். ஓடுறதுக்கும் சொல்லி கொடுத்தது யார் தாங்க? தாய் தான். ஓடிடு அப்படின்னு ஓடுறான். மாமன் வீட்டுக்கு ஓடினா அப்புறம் அங்கிருந்து என்ன செய்கிறான் தெரியுமாங்க? ஓடுறான். அவன் மாமா கேட்குறான், ஏன்டா திருட்டளவா ஓடி வந்த அப்படின்னு. சொல்லிட்டு வர வேண்டியதுனடா. அப்போ பல வருடங்களாய் ஓடிக்கொண்டே இருந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஓட முடியாமல் பண்ணிட்டார். எங்க? யாப்போக்கு என்ற நதியின் அந்த இடத்துல வந்து அவனுடைய தொடைச்சந்தின் நரம்பை தேவன் என்ன செய்தார்? தொட்டார். யாக்கோபு எப்படி நடந்தானுங்க? நொண்டி நொண்டி நடந்தான். இனிமே யாக்கோபு நீ என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. எங்கள் வீட்டில் என் பையன் திட்டுவான், எப்பா சுகர் இருக்கு, எப்போ பாரு பேக்கை தூக்கி போட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இருங்கப்பா வீட்டில். எனக்கு கொடுத்த ஊழியம் இந்த நோயாளிகளை சுமக்கிறது என்னுடைய ஊழியம். சிலர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது, அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது. கடைசியில் ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் வந்து ரொம்ப நோய் படுத்திட்டார். மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, சொந்த பந்தங்க யாரும் வரல, காலும் முடியாமல் போயிடுச்சு. பாவம் அவர் எந்திரிச்சு டாய்லெட்டுக்கு போக முடியாது. ஒரு 2 மாதமாக அவருக்கு நான் தான் டைப்பர் மாற்றி விடுவேன். சபையாரெலாம் திட்டினாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகி நீங்கள் ஊழியத்தை செய்ய முடியாது பிரதர், பேசாமல் இருங்க. சரி, அந்த ஆத்மா அப்படி அது பூட்டின வீட்டுக்குள்ளே இருப்பார், யாரும் போய் பார்க்க மாட்டோம், வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது, பயங்கரமாக துர்நாற்றம் வரும். அப்போ அந்த ஊழியத்தை எல்லா ஊழியத்துக்கு ஓடிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், யாக்கோபு குறிப்பிட்ட நாட்கள் ஓடினான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓட முடியாமல் ஆண்டவர் என்ன செய்தாருங்க? தொட்டார். ஏன்னா உட்காந்து அவன் கற்றுக்கொள்ளணும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அல்ல, உட்காந்து கற்றுக்கொள்ளணும். அதை தான் ஆண்டவர், நல்ல பங்கு என்னது, நல்ல ஊழியம் என்னது அப்படின்னா உட்கார்ந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். சரி, யாக்கோபின் நரம்பை தொட்டார். அடுத்து தாவீதுக்கு ஒரு தடி இருந்தது. சங்கீதம் 23 சொல்கிறார் இல்லையா, உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும்? தேற்றும். அவன் ஆடு மேய்ச்சவன் தான். கோல் எதற்கு? உயரமான மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை பறித்து போடுறதுக்கு கோல். தடி எதுக்கு? என்னக்கா? ஆடுகளை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. துஷ்ட மிருகங்கள் வந்து அதை அடித்து கொல்றதுக்கு. ஒரே தடி தான். அந்த ஒரே தடி துஷ்ட மிருகத்தை என்ன செய்யுதுங்க? அடித்து கொல்லுது. தன் ஆட்டையும் என்ன செய்யுதுங்க? இல்லை அடி. நம்ம பிள்ளைங்களை ரொம்ப ஓவர் அடிச்சிடுவோமா? அடிப்போம் தான். அடிச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்போம் இல்லையா? எப்படி போட்டு அடிச்சுட்டோமே பிள்ளைய அப்படின்னு. அப்போ தாவீதுக்கு அவனுடைய வாழ்வில் தேவன் மேய்ப்பர், அவர் நல்ல மேய்ப்பராக இருந்து தாவீதை வழி நடத்தினார் தான். ஆனால் அவனுக்கும் சில அடிகள் என்ன செஞ்சு தெரியுமாங்க? விழுந்துச்சு. நான் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்து எதுக்கு ஒப்பு கொடுக்கல? அடி விழுந்துருக்கு. ஆனால் சாவுக்கு நேராக கொண்டு போகலை. அதை இஸ்ரவேலில் வந்து ஒருத்தர் அந்த ஆடு மேய்க்கிறதெல்லாம் போய் பார்க்க போயிருக்கிறார். அந்த பட்டியில் வந்து ஒரு குட்டி ஆடு காலில் கட்டு போட்ட வண்ணமாக உள்ளே கிடந்துருக்குது. மற்ற ஆடெல்லாம் அவன் மேய்ப்பன் வந்து மேய்க்க கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த ஆடை பார்த்துட்டு, இந்த குட்டி ஆடை பார்த்துட்டு மேய்ப்பன்ட்ட போய் கேட்டிருக்காரு, ஐயா அந்த ஒரு ஆடை அங்கே விட்டுட்டு வந்தீங்களே, காயமாக கிடக்குது, அது எப்படி காயமாச்சு? உண்மையை சொல்லிட்டார், நான் தான் அதுக்கு ஆளை ஒடிச்சு என்ன ஆக்கிட்டேன், காயப்படுத்தி கட்டு போட்டு உள்ளே போட்டேன். ஏன் அப்படி பண்ணீங்கன்னு. அது ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும். மற்ற ஆடுகள் என்ன செய்யாது? மேய விடாது, எனக்கும் தொல்லை கொடுக்கும். அதனால் நானே அந்த காலை ஒடிச்சு கட்டு போட்டு என்ன செஞ்சுட்டேன்? விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னார். இதாங்க தேவனுடைய ஒழுங்கு.
நம்ம குடும்பத்துக்கு அடங்கி நடக்கலை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு அடங்கி நடக்கலை, சபைக்கு அடங்கி நடக்கலை அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருவார்? அடக்கி வச்சிருவார். அதனால தெய்வ பயம் நமக்கு ரொம்ப அதிகம். அடுத்து மூன்றாவதாக ஒரு தெய்வ மனிதன் பேதுரு. அவருக்கு ஒரு சொலகு இருந்துச்சு. யாக்கோபுக்கு ஒரு நரம்பு இருந்துச்சு. தாவீதுக்கு ஒரு தடி இருந்துச்சு. இந்த பேதுருவை ஒழுங்கு பண்ணுவதற்கு ஒரு சொலகு. பேதுருட்ட வந்து சொல்றார் ஆண்டவர், பேதுருவே, இதோ சாத்தான் உன்னை சொலகிலே போட்டு புடைக்க வேணுமாய் புடைக்க உத்தரை கேட்டு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போய்விடக்கூடாது. அப்போ பேதுருடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவர் வந்து மாத்துறதுக்கு சாத்தான் கையில் கொடுக்குறாரு. சாத்தான ஒரு சொலகா பயன்படுத்துகிறார். அவனை சுத்திகரிப்பதற்காகத்தான், அவனை தண்டித்து அவனை தள்ளி விடுறதுக்காக அல்ல, அவன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் அதை ஆண்டவர் செய்தார். அப்புறமா தான் நிருபம் எழுதுறாரு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்ன செய்யுங்க, பலத்தை கையில் அடங்கிருங்க, அடங்காமல் இருக்காதீங்க. கடைசியாக பவுலுக்கு ஒரு முள் இருந்துச்சு. பவுலுக்கு ஒரு முள் 2 Corinthians 12 அவர் சொல்றாரு, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. தூதனா இருக்குது. எதுக்காக? என்னை நானே என்ன செய்யப்படாதுக்கு, உயர்த்தாதபடிக்கு. பெருமை பயங்கரமான மோசமான பாவங்க. ஆவிக்குரிய பெருமை நமக்கு நிறைய வரும் இல்லையா? நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க அப்படி சொன்ன உடனே ஒரு பெருமை வந்துடும். நல்லா பாட்டு பாடினீங்க, பெருமை வந்துடும். நல்லா ஊழியம் செய்கிறீங்களே, பெருமை வந்துடும். இல்லை, இப்படி யாரெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்களோ அன்றைக்கி போய் முழங்கால் படி போட்டு ஆண்டவர்கிட்ட அழுதுருவேன், ஆண்டவரே இந்த பெருமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த 2 வீலரும் இந்த கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பழக்கம். 1998 வருஷத்தில் ஐசக் அண்ணன் ஒரு 2 வீலர் கொடுத்தாங்க எனக்கு. அது அங்கிள் ஓட்டின 2 வீலர், மில்டன் அங்கிள் ஓட்டின 2 வீலர். பிரித்து கிடந்துச்சு. எனக்கு கியர் வண்டியை ஓட்டவே தெரியாது. அப்போ அந்த 2 வீலரை அண்ணன் வந்து ரெடி பண்ணி பெயிண்ட்லாம் அடித்து பக்காவாக ஆக்கி எனக்கு கொடுத்தாங்க. இது எப்படா ஓட்டிகிட்டு போகிறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் அங்கிள் தான் அந்த டைமுக்கு வந்தாங்க. மில்டன் அங்கிள் வந்ததுமே ரெடி பண்ணிட்டீங்களா வண்டி அப்படின்ட்டு வந்து டக்குன்னு ஏறினாங்க. அப்போ ஐசக் அண்ணன் கடை எங்கனுக்குள்ள இந்த கார்னரில் இருந்துச்சு அந்த அவங்க கம்பெனி. அங்கிள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு 4 கியர் அந்த வண்டியில் டக்கு டக்குன்னு போட்டு அந்த லாஸ்ட்டு கியர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாங்க. நான் நினச்சேன், இவ்வளோ வயசான மனுஷன் இவ்வளோ வேகமாக ஓட்டுறாரு, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு கியர் போட்டு என்ன செஞ்சுட்டே போயிட்டு. இப்போ அந்த வண்டியோட விலை பல லட்சம் ரூபா இன்றைக்கி போடுறாங்க. ராஜ் டூட்டுன்னு ஒரு வண்டி இன்றைக்கி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்டா வித்துணுப்ப மனசு அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு புல்லட் வாங்கி கொடுத்தாங்க, டீசல் புல்லட். அதுவும் கோயம்புத்தூரில் தான் 7000 ரூபாய்க்கு அந்த புல்லட்டை வாங்கிட்டு, புல்லட்டு வாங்கிட்டோமே அப்படின்ற ஒரு பெருமை வந்துருச்சு. ஏறி உட்காந்து டட்ட 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 டட்டன்னு போகுது. சூலூர் தாண்டிருச்சு, மதுரைக்கு போகணும். அப்போ ஒரே சவுண்டு, கீச்சு கீச்சு கீச்சுக்கு பயங்கர சவுண்டு. இப்படி நிமிர்ந்து நெஞ்சு கீழே போயிடுச்சு. சோதரம் சோதரம் சோதரன். ஒரு ஒர்க்ஷாப்பும் கிடையாது அப்போல்லாம். 4 வேலாம் கிடையாது, சிங்கிள் வே தான் மதுரை வரைக்கும். கீச்சு கீச்சுன்னுது. ரொம்ப கீச்சு கீச்சு வரும்போதெல்லாம் ரொம்ப சோதரம் வரும், சோதரம் சோதரம் சோதரம். மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் ஊர் போய் மதுரை போய் சேர்ற வரைக்கும் மழை. வண்டியை நிப்பாட்டினா நடுங்குது, உடல்லாம் நடுங்குது. அப்போ கீச்சு 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 சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு வண்டியை கீழே தள்ளி விட்டேன். தள்ளி விட்டு வீட்டுக்குள்ளே போய் அடுப்படியில் போய் எல்லாம் குளிர் காஞ்சிட்டு உடம்புலாம் ஸ்டடி பண்ணிவிட்டு மறுநாள் வந்து பார்த்தேன். மறுநாள் வந்து இந்த சவுண்டு எப்படி வந்து டயரை பார்த்தேன். டயரை பார்க்கும்போது டயரில் வந்து ஒரு நீளமான ஆணி கிராஸாக ஏறிருக்கு. கிராஸாக ஏறி அது மர்க்காட்டில் போய் என்ன செஞ்சுருக்குது, உரசி உரசி மர்க்காடே ஓட்ட போட்டிருக்கு. அது மதுரை போகிற வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு மறுபடியும் நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த மதுரை வர்ற வரைக்கும் புல்லட்டு ஓட்டுறேன்ற பெருமை எனக்குள்ளாக இல்லாதபடிக்கு பாதம் முழுவதும் ஸ்தோத்திரம் சொல்லபடி எனக்கு கிருபை செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்ட்டு. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அதுதாங்க. பவுல் நல்லா படித்தவர். அவரே சொல்கிறார், என்னை நானே உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும். அவர் கொஞ்சம் உயர்த்த நறுக்குன்னு குத்தும். அமைங்க இருப்பா, இரு பவுலே, பெருமை வேண்டாங்க.
அப்போ ஆண்டவர் வந்து ஒழுங்குபடுத்துகிறார். அப்போ குடும்பத்தில் நான் ஒழுக்கமாக நடக்கலை அப்படின்னா, சபையில் ஒழுக்கமாக நடக்கலைன்னா, மூணாவது வந்து தேவனே என்னை ஒழுங்குபடுத்துவார். அவருடைய ஒழுங்கு நடவடிக்கை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களை விழுவது பயங்கரமாக, விழுந்துடக்கூடாது. ஆகவே வாலிப பிள்ளைகளை இந்த வாலிப நாட்களில் அப்பா அம்மாவுக்கு, சபைக்கு, கர்த்தருக்கு எல்லா நிலையிலும் ஒழுக்கமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னும் 5 நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த வாரம் நாங்கள் பிரயாணப்படுறோம். இங்கே வந்துட்டு வெறுமையாக சுகம் அப்படியே போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்க, நல்ல பலனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நல்ல சுகத்தோடு தான் போகிறோம். இருந்தாலும் நல்ல சுகம் எங்களுக்கு வேணும். உங்கள் ஜெபங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, நினைவு கூருங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.